வணக்கம். ஒரு பழங்கால ஞான நூல்ல ஒரே ஒரு வார்த்தைய மாத்தினா ஞானம் அடையறதுங்கிற மொத்த விஷயத்தோட அர்த்தமே மாறிடும்னு சொன்னா நம்புவீங்களா? ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீதை சொற்பொழிவுகள்ல 37வது ஆடியோவை தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இதுலதான் இந்த முக்கியமான விஷயம் வருது. ஞானம் அடைஞ்ச ஒருத்தரோட செயல்கள் எப்படி இருக்கும்னு ஜனகர் சொல்ற சூத்திரங்கள்ல ஓஷோ ஒரு வார்த்தையை சுட்டி காட்டுறார். அது ஒரு பெரிய திருப்புமுனையே ஏற்படுத்துது. ஆமா, அதுதான் இந்த உரையின் மிக முக்கியமான தொடக்கம். பல பிரதிகள்ல என்ன எழுதியிருக்குன்னா, ஞானி பிரமாதத்தால் உலக விஷயங்கள்ல ஈடுபடுறான்னு இருக்கு. பிரமாதத்தால் அப்படின்னா? பிரமாதம்னா தவறு, கவனக்குறைவு, இல்லைன்னா ஒருவித போதை நிலை. ஓ, அப்போ அவன் ஏதோ தப்பு பண்ணி உலகத்துல மாட்டிக்கிறாங்கிற மாதிரி அர்த்தம் வருது. சரியா சொன்னீங்க. ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா, அந்த வார்த்தை பிரமாதம் இல்ல, அது பிரமோதம். பிரமோதம், இதுக்கு என்ன அர்த்தம்? பிரமோதம்னா விளையாட்டு, ஒரு கொண்டாட்டம், லீலை. அப்பா, எவ்வளவு பெரிய வித்தியாசம்! ஆமா, யோசிச்சு பாருங்க. ஞானி தவறுகளால உலகத்துல இருக்கான்னு சொல்றதுக்கும் அவன் விளையாட்டா இருக்கான்னு சொல்றதுக்கும் இது ஞானிய பத்தின நம்ம பார்வைய மட்டுமல்ல, கடவுளையே மாத்திருது. சரி, அப்போ அங்கிருந்தே ஆரம்பிக்கலாம். கடவுள் ஏன் இந்த உலகத்தை படைச்சாரு? அவருக்கு தனிமையா இருந்துச்சா, இல்ல நம்மள மாதிரி ஆட்களை காப்பாத்தி விடுதலை கொடுக்கவா? இந்த மாதிரி தத்துவங்கள் எல்லாம் ஓஷோ ஏத்துக்கிறதே இல்ல இல்லையா? சுத்தமா நிராகரிக்கிறார். கடவுளுங்கிறவர் ஒரு முழுமையானவர். அவருக்கு போய் ஒரு தேவை, ஒரு குறைன்னு இருக்க முடியுமா? முடியாது. அவரு தனிமையில வாடி இந்த உலகத்தை படைச்சார்னு சொன்னா அது கடவுளுக்கு ஒரு பலவீனம் இருந்த மாதிரி ஆயிடும். சரி, அப்போ நம்மள விடுதலை பண்ண படைச்சாருங்கிறதும்? அது இன்னும் அபத்தமானது. அது எப்படி இருக்குன்னா, ஒருத்தரே ஒரு ஜெயில கட்டிட்டு, வாங்க நான் உங்களை இதுல இருந்து விடுதலை பண்றேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்போ உண்மையான காரணம் என்னவா இருக்க முடியும்? கடவுள் சும்மா விளையாடுறார்னு சொல்றது, பிரபஞ்சத்துல இவ்வளவு கஷ்டம் துன்பம்லாம் இருக்கும்போது இது கொஞ்சம் பொறுப்பற்ற பதிலா தெரியலையா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இந்த லீல இல்ல விளையாட்டுங்கிற வார்த்தைய நாம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. ஓஷோவோட பார்வையில இதுதான் கிழக்கு தத்துவத்தோட மிக ஆழமான பதில். எப்படி? ஆற்றல் தன்னிடம் நிரம்பி வழியும்போது அது தன்னை வெளிப்படுத்திக்கணும். அதுக்கு எந்த காரணமும் தேவையில்லை. உதாரணத்துக்கு, நிறைய சக்தி இருக்கிற ஒரு குழந்தை என்ன செய்யும்? ஓடும், ஆடும், பாடும், ஏதாவது பண்ணிட்டே இருக்கும். ஆமா, மணல்ல வீடு கட்டும். ஆமா, அந்த மணல் வீடு உதாரணம் இதை நல்லா விளக்குது. அந்த குழந்தை எதையோ சாதிக்கணுங்கிற நோக்கத்தோட அதை கட்டுறதில்ல. துல்லியமா, அது வெறும் ஆற்றலோட வெளிப்பாடு, அந்த கணத்தோட ஆனந்தம், அவ்வளவுதான். அந்த விளையாட்டுல ரொம்ப தீவிரமா இருக்கும். ஆனா சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது தானே ஒரு உதயலோது திளைச்சிட்டு சிரிச்சுட்டே போயிடும். ஏன்னா அந்த கட்டிடம் முக்கியம் இல்ல, அந்த கட்டுற காழம்ல இருந்த ஆனந்தம் தான் முக்கியம். அதேதான். கடவுளோட படைப்பும் அப்படிதான். அது எல்லையற்ற ஆற்றலோட இயல்பான வெளிப்பாடு, ஒரு கொண்டாட்டம். நீங்க கேட்ட அந்த துன்பம், இன்பம் எல்லாம் அந்த விளையாட்டோட ஒரு பகுதிதான். சரி, பிரபஞ்சமே கடவுளோட ஒரு லீலைனா, ஞானம் அடைஞ்ச ஒரு மனுஷனோட வாழ்க்கையும் அப்படிதான் இருக்குமா? அவனும் சம்சாரத்துல, அதாவது உலக வாழ்க்கையில ஈடுபடுறானே, அவனோட ஈடுபாடு எப்படி வித்தியாசப்படும்? அங்கதான் அந்த பிரமோதம்ங்கிற வார்த்தை மறுபடியும் வருது. ஞானி உலகத்தை விட்டு ஓடி போறதில்ல. அவன் ஒரு ராஜாவா இருக்கலாம், இல்ல ஒரு தொழிலாளியா இருக்கலாம். ஆனா அவன் செய்யற செயல்கள் எல்லாம் ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கும். அதுல ஒரு தீவிரம் இருக்காது. ஆமா, ஒரு இலகுத்தன்மை இருக்கும். இப்ப நீங்க ஒரு நாடகத்துல ராஜாவா நடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிரீடம் வைப்பாங்க, மக்கள் கால்ல விழுவாங்க. ஆனா உங்களுக்கு உள்ளுக்குள்ள தெரியும், இது வெறும் நடிப்புன்னு. அதனால அகங்காரம் வராது. அதேதான். ஞானியோட நிலையும் அப்படிதான். இதுக்கு ஓஷோ சொல்ற போதி தர்மர் கதை ஞாபகத்துக்கு வருது. அவர் சீன சக்கரவர்த்திய பார்க்க போனப்போ செஞ்ச செயல் ரொம்ப விசித்திரமானது. ஆமா, ரொம்ப அழகான கதை அது. அவர் ஒரு செருப்ப தலையில வச்சுட்டு இன்னொரு செருப்ப கால்ல போட்டுட்டு ராஜசபைக்குள்ள போறார். யோசிச்சு பாருங்க, அந்த சபையே எப்படி ஸ்தம்பிச்சு போயிருக்கும். ஒரு நிமிஷம் அங்க முழுமையான நிஷப்தம் இருந்திருக்கும். அவர் ஏன் அப்படி செஞ்சார்? வெளியிருந்து பார்த்தா அது ஒரு பைத்தியக்காரத்தன மாதிரி தெரியலாம். ஆனா அது ஒரு ஆழமான லீலை. ஆமா, அவர் அந்த அரசன்கிட்ட மறைமூடமா கேட்கிறார், நீ என் செயலை பாக்குறியா இல்ல என்ன பாக்குறியா? என் செயல்களை வச்சு என்ன கணக்கு போட்டுடாத, நான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். இதுதான் இந்த விளையாட்டோட செய்தி. ஜாப்பானிய துறவி ஹோட்டே கூட அப்படிதானே? ஆமா, அவரும் அப்படிதான். அவர் எப்பவும் ஒரு பெரிய மூட்டைய தூக்கிட்டு போவாரே, அதுல நிறைய விளையாட்டு பொருட்கள் இருக்கும்னு படிச்சிருக்கேன். சரிதான். அவர்கிட்ட யாராவது தர்மத்தை பத்தி கேட்டா ஒரு பொம்மையை எடுத்து கையில கொடுப்பார். ஏன் அப்படி? ஏன்னா அவரோட பார்வையில பெரியவங்கன்னு சொல்லிக்கிற நாம எல்லாரும் குழந்தைகள் தான்.
ஒவ்வொருத்தரும் பணம், புகழ், அதிகாரம்னு ஒவ்வொரு பொம்மையை வச்சுட்டு ரொம்ப தீவிரமா விளையாடிட்டு இருக்கோம். அப்போ ஹோட்டை அந்த தீவிரத்தை உடைக்கிறார். ஆமா, இது வெறும் விளையாட்டு தான், இவ்ளோ சீரியஸா இருக்காதேன்னு ஒரு பொம்மைய கொடுத்து ஞாபகப்படுத்துறார். உள்ளுக்குள்ள சாட்சியா இருந்து வெளியில சாதாரணமா தெரியற இந்த யோசனை சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா ஜனகர் அடுத்த சூத்திரத்துல உள்ளுக்குள்ள எந்த விருப்பமும் எண்ணமும் இல்லாம வெற்றிடமா இருந்தாலும் வெளிய இருந்து பாக்குறப்போ ஞானி ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி சில சமயம் குழப்பமானவரா கூட தெரிவான்னு சொல்றாரே, அது எப்படி சாத்தியம்? உள்ளுக்குள்ள அவங்க சாட்சி, அதாவது எது நடந்தாலும் ஒரு சினிமா மாதிரி பார்த்துட்டு இருக்கிற ஒரு பார்வையாளன். ஆனா வெளியில அவங்களோட உடம்பு ஒரு சாதாரண உடம்பு தான். அதுக்கும் பசிக்கும், தாகம் எடுக்கும், களைப்பாகும். புத்தரா இருந்தாலும் கால்ல முள்ளு குத்துனா வலிக்கும், ரத்தம் வரும். அப்போ வெளிய இருந்து பாக்குறப்போ நமக்கும் அவருக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாது. ஒருவேளை அவர் எதையாவது தீவிரமா யோசிக்கிற மாதிரி தெரிஞ்சா நாம அவரை குழப்பத்துல இருக்காருன்னு கூட தப்பா நினைச்சிடலாம். அப்போ அந்த வித்தியாசங்கிறது முழுக்க முழுக்க அகவயப்பட்டது, சப்ஜெக்டிவானது தானா? நிச்சயமா. அதனாலதான் ஜனகர் சொல்றாரு, அந்த நிலைய அடைஞ்சவங்களால மட்டும்தான் அந்த நிலைய அறிய முடியும்னு. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். காதலிக்காத ஒருத்தனால மஜ்னுவோட காதல புரிஞ்சிக்க முடியாது. ஊர் மக்கள் அவனை பைத்தியக்காரன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த நிலை, அது அவங்களுக்கு புரியாது. அது மாதிரி தான் இதுவும். இது அடுத்த சூத்திரத்துக்கு நம்மள அழகா கூட்டிட்டு போகுது. ஜனகர் அங்க இன்னும் ஆழமா போறார். என் ஸ்ப்ருஹா அழிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு செல்வம் எங்க, நண்பர்கள் எங்க, சாஸ்திரங்கள் எங்க, அறிவெங்கேன்னு கேக்குறார். ஆமா, ஸ்ப்ரோஹா. இது எல்லாத்தையும் திறந்துடுறத பத்தி பேசுதா, இல்ல இதை விட ஆழமானதா? இது துறக்கிறத விட மிக ஆழமானது. ஸ்ப்ருஹான்னா ஆசை, பற்று, ஒரு ஏக்கம். அந்த ஆசையே இல்லாதப்போ உன்னோட மதிப்பும் இன்னொன்னோட மதிப்பற்ற தன்மையும் இல்லாம போயிடுது. செல்வம் அது இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? ஆமா, ஆசை இருந்தாதானே அது ஒரு பெரிய விஷயம். ஆசை இல்லாதப்போ ஒரு தங்கக்கட்டியும் ஒரு சாதாரண கல்லும் ஒண்ணுதான். நண்பர்கள் எதிரிகள் விஷயத்திலயும் அப்படிதானே. நம்ம ஆசைக்கு உதவுறவர் நண்பர், தடையா இருக்கிறவர் எதிரி. மிகச்சரி. அந்த ஆசையே வேரோடு போயிடுச்சுன்னா அப்புறம் யார் நண்பர், யார் எதிரி, எல்லாரும் ஒண்ணுதான். இந்த சூத்திரத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு பகுதி, சாஸ்திரங்கள் எங்கே, அறிவு எங்கேங்கிறது தான். அறிவை தேடுறது ஒரு நல்ல விஷயம்னு தானே நம்ம நினைக்கிறோம். ஆமா, ஆனா ஓஷோவோட பார்வையில அதுதான் ரொம்ப நுட்பமான ஆசை. அப்படியா? அகங்காரத்தோட கடைசி விளையாட்டு. எனக்கு நிறைய தெரியும், நான் வேதங்கள் எல்லாம் கரைச்சு குடிச்சவங்கிற எண்ணம். இதுவும் ஒரு விதமான சொத்து சேர்க்கிற மாதிரி தான். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. அறிவை தேடுறதே ஒரு அகங்கார போட்டின்னு சொல்றது. அப்போ நாம இத்தனை நாள் படிச்சது, கத்துக்கிட்டதெல்லாம் தவறான பாதைன்னு சொல்லல, ஆனா அதுவே முடிவில்லைன்னு ஓஷோ சொல்றார். உண்மையான அறிவு உள்ளே இருந்து வருது, வெளியே இருந்து சேகரிக்கிறது இல்ல. அப்போ வேதங்கள், குரான், பைபிள் இதெல்லாம் ஒரு கட்டத்துல அது கூட உங்க உள்மன ஒளிய மறைக்கிற ஒரு சுமையா மாறிடலாம். ஞானிக்கு சாஸ்திரம் தேவையில்லை, ஏன்னா அவனே ஒரு ஜந்தான சாஸ்திரமா மாறிடுறான். சரி. ஆசைகள், உறவுகள், அறிவு எல்லாத்தையும் கடந்த இந்த நிலைதான் முழுமையான சுதந்திரமா? இங்கதான் ஓஷோ ஸ்வச்சந்த்ங்கிற வார்த்தைய விளக்குறார். நம்ம பொதுவா இத கட்டுப்பாடற்ற நடத்தைன்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஆமா, ஓஷோ இதுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுக்கிறார். அவர் 3 நிலைகளை பத்தி பேசுறார். முதல் நிலை பராதந்திரம், அதாவது மத்தவங்கள சார்ந்திருக்கிறது. ஆமா, சமூகம், மதம், பெற்றோர் சொல்றத கேட்டு அவங்க விதிகளின்படி வாழறது. பெரும்பாலான மக்கள் இங்கதான் இருக்காங்க. அடுத்தது சுதந்திரம். இது நாம அடைய துடிக்கிற நிலை. ஆமா, இது 2வது நிலை. இங்க நீங்க மத்தவங்க விதிகளை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்கென சொந்த விதிகளை உருவாக்குறீங்க. நீங்க திட்டமிட்டு சிந்திச்சு உங்க வாழ்க்கையை நீங்களே கட்டுப்படுத்துறீங்க. இது பராதந்திரத்தை விட உயர்ந்த நிலைதான். ஆமாம், ஆனா இங்கேயும் நான் என்ற அகங்காரம் இருக்கு. நான் என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறேன்ற எண்ணம் இருக்கு. அப்படியானால் ஸ்வச்சந்த் என்பது என்ன? ஸ்வச்சந்துங்கிறது இந்த 2க்கும் மேலானது. அதோட வேர்ச்சொல் ஸ்வச்சந்த். ஸ்வனா தன், சந்த்னா இயல்பு, ஓட்டம். தன் இயல்போடு இணைந்து ஓடுவது. சரியா சொன்னீங்க. எந்த திட்டமிடலும் இல்லாம அந்தந்த கணத்துக்கு ஏத்த மாதிரி இயல்பா செயல்படுறது. ஒரு நதி மாதிரி. ஒரு நதி கடலுக்கு போகணும்னு திட்டமிடாது, அது சும்மா பாயும். அது அதோட இயல்பு. கடந்த காலத்தை பத்தின வருத்தமோ எதிர்காலத்தை பத்தின திட்டமோ இல்ல. எதுவும் இல்ல. அந்த நொடியில் எது நடக்குதோ அதுவே முழுமையான உண்மையா நடக்குது. அதுதான் உண்மையான முழுமையான சுதந்திரம். ஆக இந்த விரிவான அலசல்ல இருந்து நாம புரிஞ்சுக்கிறது இதுதான்.
ஞான நிலைங்கிறது உலகத்தை விட்டு ஓடுறதோ இல்ல கடுமையான விதிகளை பின்பற்றதும் இல்ல. அது உள்மனசுல பூரண சாட்சியா இருந்து வெளியில நடக்கிற செயல்களை ஒரு விளையாட்டா ஒரு லீலையா செய்யறது. ஆசைகள், தேடல்கள், அறிவுச்சுமை, நல்லது கெட்டதுன்னு மனம் உருளாக்குற எல்லா இருமைகளையும் கடந்து தன் இயல்போட ஓட்டத்துல தன்னை முழுமையா இணைச்சுக்கிறது தான் அதோட சாரம். அது ஒரு தீவிரமான சாதனையும் இல்ல, அது ஒரு இலகுவான ஆனந்தமான விளையாட்டு. நாம இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப தீவிரமா நினைக்கிற விஷயங்கள், உங்க வேலை, உங்க உறவுகள், உங்க லட்சியங்கள், இது எல்லாமே ஒரு பெரிய விளையாட்டோட பகுதிகள் மட்டும்தான்னு நீங்க உணர்ந்தா என்ன ஆகும்? அந்த விளையாட்டுல ஜெயிக்கிறத விட அத முழுமையான விழிப்புணர்வோட ஆனந்தமா விளையாடுறது தான் முக்கியம்னா உங்க அணுகுமுறை எப்படி மாறும்? இத சிந்திச்சு பாருங்க.